பலிபீடத்தில் வைக்கணும்? ஈசாக்கை தான் கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? தீனால சேர்த்து மொத்தம் 13 பிள்ளைகள். 13 பிள்ளைகளில் யார் இல்லைனாலும் இருந்துருவான். ஆனால் யோசேப்பு இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் முதல்ல அவன் வாழ்க்கையில் அவனை விட்டு பிரித்தது யாரை? ரூபனையோ, காத்தோ, நப்தலியோ, அப்புறம் சிமியோனோ, லேவியோ, யூதாவோ, அவங்களையெல்லாம் பிரிக்கல. முதல்ல யாரை பிரித்தாரு? யாரை அவன் அதிகமாக நேசித்தானோ அவனை தான் கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைக்க சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உனக்கு பிரியமானவைகள் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பிரியமான காரியங்கள். அப்போ கர்த்தர் எதை பலி செலுத்த சொல்கிறார், பலிபீடத்தின் மேலே வைக்க சொல்கிறார்னா, எதெல்லாம் உனக்கு பிரியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீ கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? பலிபீடத்தின் மேலே வச்சாகணும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப விரும்பி தூங்குறோம், ரொம்ப பிரியப்பட்டு என்ன செய்கிறோம்? தூங்குறோம். அந்த தூக்கத்தை முதல்ல என்ன செய்யணும்? பலிபீடத்தின் மேலே வைக்கணும், வச்சு கொளுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப விரும்பி தூங்குறீங்க? தூக்கம்னால எனக்கு அவ்வளோ விருப்பங்க. நம்ம மணிக்கணக்கில் விட்டால் நம்ம ஆட்டில் தூங்கிடுவாங்க. அப்படியே விட்டால் போதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீ ரொம்ப விரும்பி செய்கிற அந்த காரியத்தை அதைத்தான் முதல்ல பலி செலுத்த சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப விரும்பி 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 தூங்காத. ஒரு நாள் நீயே பலிபீடத்தின் மேலே வைக்கலன்னு சொன்னா, ஒரு நாள் நீயே நினைச்சாலும் தூங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தூக்கத்தை விரும்பி தூங்குற இன்னைக்கு அந்த தூக்கத்தை நீயா வெறுக்கல அப்படி சொன்னா, கர்த்தருக்காக நீயே அதை வெறுத்து விடவில்லை அப்படி என்று சொன்னால், கர்த்தரே ஒரு நாள் உன்னை வெறுக்கும்படிக்கு செய்வார். நீயே நினைச்சாலும் அன்னைக்கு என் தூக்கத்தை என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு எவ்வளவு தூக்கம் வருதோ அவ்வளவு தூக்கத்தை விரும்பி தூங்கி கொண்டிருக்காதே. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்பாயின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாதே, நீ தரித்திரனாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. எதில் தரித்திரனாவாய்? நான் எங்கே தரித்திரனா இருக்கிறேன்? என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, என்கிட்ட எல்லாம் பேங்க் டெபாசிட் எல்லாம் இருக்குது, நிலப்பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் எங்கே தரித்திரனா இருக்கிறேன்? வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 20:13 வசனம். நீதிமொழிகள் 20:13 வசனம். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். என்னாவாய்? தரித்திரனாவாய். தரித்திரனா எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா, நீ தூக்கத்தை விரும்பணும்னு சொன்னா ஆவிக்குரிய காரியத்துல நீ என்னவா இருப்ப? தரித்திரனா மாறிக்கிட்டே இருப்ப. ஆவிக்குரிய காரியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு தேவனுடைய ஆவியின் கனிகள் இருக்காது. அதில் இருக்க இருக்க தரித்திரனா போய் கொண்டிருப்ப. ஒரு ஆவிக்குரிய கனிகள் இருக்காது, ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்காது, ஒரு தேவ பக்தி இருக்காது, ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமா இருக்காது, ஒரு தேவனுடைய கிரியைகள் ஒன்றும் மூலமாக செய்ய முடியாது. அதில் இருக்க இருக்க தரித்திரனாவை யாருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. யாருக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, நீயும் ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, யாருக்காகவும் நீ ஆசீர்வாதமா வாழ முடியாது. அதுதான் தரித்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு தரித்திரம். உன்னை வச்சு ஊறுகாய் கூட போட முடியாத அளவுக்கு போயிடுவேன். அதனாலதான் சொல்லுது, நீ விரும்பி தூங்குற உன் லைஃப்ல ஒரு பகுதி உன் தூக்கத்தை ரொம்ப விரும்புறன்னா, அந்த தூக்கத்தை நீ பலிபீடத்தின் மேல என்ன செய்யணும்? வச்சு கொளுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? பலிபீடத்தின் மேல விரும்பி தூங்காத, அதை பலிபீடத்தின் மேல வை என்று கர்த்தர் சொல்லுவார். அது உனக்கு பிடிச்சு செய்யற. சில நேரத்தில் தூக்கத்தை என்ன பண்ற? ரொம்ப விரும்புற, எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை விரும்புற. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சு தூங்க வைக்கிறது அது ஒரு விதம். தூக்கம் என்பது 2 விதம் இருக்குது. ஒன்று பிசாசு பிடிச்சு தூங்கிறது, இன்னொன்று நாமளே விரும்பி தூங்கிறது. சில பேருக்குள்ள பிசாசு பிடிச்சிருச்சுன்னா, பிசாசுனுடைய கிரியைகள் காணப்பட்டுச்சுன்னா அவங்கள மணிக்கணக்கில் தூங்க வைக்கும். அல்லேலூயா.
மணிக்கணக்கில் தூங்குவாங்க. அது ஒரு தூக்கம். சில பேருக்குள்ள விரும்பி தூங்குகிற ஒரு தூக்கம். அவங்களே விரும்புவாங்க தூங்கணும், எப்போ பார்த்தாலும் தூங்கணும் 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 சொல்லி அது ஒரு விருப்பமாக அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நீ எதை விரும்பி ஒரு தூக்கத்தை செய்தால் கூட ஆண்டவர் சொல்லு, அவன் தூக்கத்தை என்ன செய்ய, பலிபீடத்தின் மேலே வை. சில பேருக்கு சாப்பாட்டு விரும்பி, சாப்பாடுனா உயிர், அது சாப்பாடுனா உயிர், ஆண்டவர் சொல்லு அதை முதல்ல பலிபீடத்தின் மேலே வை. அதுலேயும் சில பேர் குறிப்பாக நான்வெஜ்னா ரொம்ப ரொம்ப உயிர். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கள் வீட்டில் காய்கறி கூட நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. ஃபுல்லாக எப்போ தான் எதை தான் பார்க்கலாம், கறி மீன் முட்டை இது தான் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அல்லேலூயா. காரணம், சில குடும்பத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எடுப்பாங்க, எப்போவாவது ஒரு முறை எடுப்பாங்க, கிடைக்கும்போது சாப்பிடுவாங்க, வாய்ப்பு கிடைச்சா அவர் சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே